हाय फ्रेंड्स இது பங்கஜ் நலபாகம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்பதான் என்னோட வீடியோ உங்களுக்கு ரெகுலரா பார்க்க முடியும். இப்போ ருசியான எலுமிச்சை பழ சாதம் வித் டிப்ஸோட எப்படி பண்றதுன்றதை பார்க்கலாம். இது பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு பச்சை மிளகாய், உளுந்த மிளகாய், வேர்க்கடலை, சாதம் வடிச்சு வச்சிருக்கேன். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் விருப்பம் இல்லைன்னா வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு எல்லாமே 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அடுப்பை எப்பவுமே சிம்ல வச்சுக்கலாம். வேர்க்கடலையும் 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வதங்கிட்டே இருக்கும்போதே பச்சை மிளகாய், உணர்ந்த மிளகாய் ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கலாம். காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போது துருவிய இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி துருவி சேர்த்தோன்னா சாதத்தில் எல்லா இடத்துலையும் அது இருக்கும். சாப்பிடும்போதும் டேஸ்ட் நல்லா இருக்கும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்க்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சேர்த்தோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம இப்போது எலுமிச்சை சாறு விட போகிறோம். எலுமிச்சை சாறு விடும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு விட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைனா லைட்டாக சாதம் கசப்பு தெரியும். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எலுமிச்சை சாறு விட்டுட்டு சாதம் இளம் சூடாக இருக்கும்போதே நம்ம இப்போது உப்பு சேர்த்து அதோட தாளிப்பையும் மிக்ஸ் பண்ணிடலாம். சாதம் ரொம்பவும் இளம் சூடாக இருக்கும்போது சேர்த்தா தான் ரொம்பவே நல்லா இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ஆறிப்போய் நம்ம தாளிப்போடு மிக்ஸ் பண்ணோன்னா சாதம் ரொம்ப வெரைப்பாயிடும். சாப்பிடும்போது நெஞ்சை அடைக்கும். அதனால் இளம் சூடாக இருக்கும்போதே தாளிப்பை இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மேலே நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நீங்கள் எலுமிச்சை பழ சாதம் செய்யும்போது 2 ஹவர்ஸ் பிஃபோராகவே செஞ்சு வச்சுருங்க. அப்போ தான் இதில் இருக்கிற புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே நல்லா இறங்கி சாப்பிடும்போது நமக்கு ஒரு நல்ல சுவையை கொடுக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா வடாம் கூட நம்ம பொரித்து சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்பவே அலாதியாக இருக்கும். இந்த மாதிரி முறையில் நீங்கள் இந்த பொங்கலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இது மட்டும் இல்லை, இதோட இன்னொரு டிப்ஸும் நான் இங்கே சொல்ல போகிறேன். சப்போஸ் வேர்க்கடலை ரொம்ப கம்மியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வேர்க்கடலையை ஒன்றும் பாதியுமாக மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக இந்த எலுமிச்சைப்பழ சாதத்தில் கலந்து சாப்பிட்டோன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.